பிரித்தானியாவில் பல்பொருள் அங்காடியொன்றில் திருட முயன்ற பெண்ணை தடுத்த 56 வயதுடைய பெண் ஊழியர் ஒருவரை அந்த நிறுவனம் அதிரடியாக வேலை நீக்கம் செய்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெர்சிசைட் பகுதியில் இருக்கின்ற பூட்ல் என்ற இடத்தில் ஆன்ஸ்டாப் என்கின்ற பிரபல பல்பொருள் அங்காடி இயங்கி வருகின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஐலின் பாக்ஸ் என்ற 56 வயதுடைய பெண்மணி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கடையில் இருந்த பன்றி இறைச்சி பாக்கெட்டுகளை பெண் ஒருவர் திருடிக் கொண்டு தப்பியோட முயன்றுள்ளார். இதை அவதானித்த ஊழியர் ஐலின் ஓடிச் சென்று அந்த பெண்ணின் கோட் கையை பிடித்து தடுத்துள்ளார். இதன்போது அந்த பெண் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு இரும்பு தட்டில் மோதியுள்ளார். எனினும் இதில் அந்த பெண்ணுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் பொருட்களை திருடிக் கொண்டு தப்பியோடிவிட்டார் என்றும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து கடந்த மே மாதம் 12ஆம் தேதி ஐலின் ஃபாக்ஸ் அதிகாரப்பூர்வமாக வேலையை விட்டு நீக்கப்பட்டார். ஐலின் கடையின் சட்டத்திட்டங்களை மீறி நிறுவனத்தை ஆபத்தில் தள்ளிவிட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு உரிமையாளர் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். நிறுவனம் அனுப்பிய பணி நீக்க கடிதத்தில் ஐலின் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்று அவரை பிடித்து இரும்பு தட்டோடு சேர்த்து பலமாக மோத செய்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஐலின் இந்த குற்றச்சாட்டை முற்றாக மறுத்துள்ளார். நிறுவனம் கூறுவது முற்றிலும் பொய். நான் என் வாழ்க்கையிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ யாருக்கும் வன்முறையை ஏற்படுத்தியதே இல்லை. அந்த பெண் திரும்பிய போது நிலை தடுமாறிதான் அந்த இரும்பு தட்டில் தற்செயலாக மோதினார். நிறுவனம் எனக்கு வழங்கிய தண்டனை மிகவும் கொடூரமானது. இது என் மனதை ஆழமாக பாதித்துள்ளது என்று வேதனையோடு தெரிவித்து உள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஆன்ஸ்டாப் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எங்கள் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு தான் நாங்கள் முதலிடம் கொடுக்கின்றோம். இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும் போது ஊழியர்கள் தங்களின் பாதுகாப்பை பணயம் வைக்கக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்குகின்றோம். போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார்.